ஜனநாயகன் படம் நான் இன்னும் பார்க்கல. முதல்ல நான் சொல்ல போனால் அடிப்படையில் சின்ன வயசில் நான் ஒரு ரஜினி ரசிகன். ஆனால் இன்றைய தேதியில் முதலமைச்சராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு ஜோசப் விஜயனுடைய அவருடைய அரசாட்சிக்கு அவர் அரசியல் செய்யக்கூடியதுக்கு முதலமைச்சராக அவர் செயல்படுவதற்கு இன்றைக்கி ரசிகனாக இருந்து கொண்டிருக்கிறேன். அதனால் ஜனநாயகம் படம் பார்க்கணும், வரக்கூடிய நாட்களில் பார்க்கணும். நேற்றைய தினம் நாங்கள் தலைமைச் செயலகத்தில் நம்ம பட்ஜெட் கூட்டத்தோட சம்மந்தமான தயாரிப்பு பணிகள் ஈடுபட்டு இன்னும் அந்த படத்தை பார்க்கல. அதாவது நீ படம் பார்க்குற சம்மந்தமாக அமைச்சர்கள்லாம் பார்த்தாங்கன்னு வலைத்தளங்கள் இருக்குது. பொதுவாக இன்று இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் முதல்ல அவங்க மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு நடிகராக தளபதி என்று அனைவரும் அன்போடு அழைக்கப்பட்டு அவருடைய ரசிகர்களாக இருந்தவங்க தான் அவங்களோட அருமை. அந்த அன்பு பேரன்பு இந்த அமைச்சர்கள் எடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும். அந்த வகையில் அவர் ஒரு 3 மணி நேரம் படம் பார்த்தது கூட ஒரு கிண்டலும் கேள்வியாக சரியானு நமக்கு தெரியலை. அது அவங்களோட ஒரு ஈர்ப்பு, அவர் மேலே ஒரு ஈர்ப்பில் தான் இந்த படம் பார்க்க போகிறாங்க. அதனால் ஒரு 3 மணி நேரத்தில் எந்த பணியும் கெட்டு போக போகிறதில்ல. அனைத்து அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மிக தீவிரமாக, இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் சொன்னால், மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க அனைவரும் பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களுடைய எந்த பணியும் பாதிக்காத வகையில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்களும் தங்கள் பணிகளை செவ்வனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய ரிசல்ட், அதாவது இந்த அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளுடைய ரிசல்ட் தான் ஒரு 3-4 மாதம் கழிச்சு உங்களுக்கு தெரிய வரும். ஒரு சிறப்பான ஆட்சி, சிறப்பான சட்டமன்ற உறுப்பினர்கள், சிறப்பான அமைச்சர்கள் முதலமைச்சர் கீழே பணியை செய்து கொண்டிருக்கார் என்பதை தமிழகம் நிச்சயமாக. சகோதரி அனிதா நீட் தேர்வின் காரணமாக இறந்தபோது அந்த குடும்பத்திற்கு நேரில் சென்று அந்த நேரத்திலே ஆறுதல் கூறி அவர்களுக்கு இது போன்ற துயரம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று அந்த சம்பவ இடத்துக்கு நேரில் சென்றவனே நானும் ஒருவன். அந்த வகையிலே இந்த குடும்பத்தினுடைய துயரம், இந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ரொம்ப கிராமப்புறத்திலும் வரக்கூடிய மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி இந்த நீட் தேர்வின் மூலம் எட்டாக்கடியாக இருக்குது என்பதை அனைத்து அரசியல் கட்சிகளும் பல்வேறு மாநில அரசுகளும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த போதும் ஒன்றிய அரசு இந்த நீட் தேர்வை விலக்கிக் கொள்வதில் ஒரு கடும் போக்கை கையாண்டு கொண்டிருப்பதோடு இன்று டெல்லியிலே போராடக்கூடிய மாணவர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்துவிடக்கூடிய வகையிலே நிகழ்வு நடந்து கொண்டிருப்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது. ஒன்றிய அரசு மாணவனுடைய குரலுக்கு செவிசாய்த்து அனைத்து அரசியல் கட்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் வேண்டுகோள் விடுத்ததை தொடர்ந்து பல்வேறு மாநில அரசுகள் வலியுறுத்துவது போல இந்த நீட் தேர்வை முற்றிலுமாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய அழுத்தமான முக்கியமான கோரிக்கையாக